எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வாராகி அம்மாவோட அருள் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நிறைய பேர் நம்ம எப்படின்னா பிரச்சனைகளை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிக்கிட்டு, ஐயோ எனக்கு இப்படி ஆச்சு, இது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு கடைசி வரைக்கும் அதுக்கு சொல்யூஷனே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரச்சனையை நம்ம நிறைய உள்வாங்கிக்கிட்டு மனசு அந்த சப்கான்சியஸ் மைண்டே தடுமாறும். அந்த அளவுக்கு அந்த ஆள் மனசே என்ன பண்ண தெரியாம தடுமாற அளவுக்கு நம்ம வந்து ஏத்திக்குவோம், மைண்ட்ல ஏத்திக்குவோம். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. அந்த பிரச்சனை மட்டும்தான் நமக்கு பூதாகரமா தெரியும், பெருசா தெரியும். நாளையோட நான் செத்தேன்டாமா, ஆனா ஒண்ணும் நடக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி இவன் செத்து போயிடுவான். நெஞ்சு பிபி எல்லாம் வந்து முடிஞ்சு போயிடும், கதை முடிஞ்சு போயிடும். இப்ப பாருங்க, பாம்பு கடிக்கும். பாம்பு வந்து நிறைய பாம்புக்கு வந்து விஷமே இருக்காது. ஆனா நம்ம கண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிச்சிட்டு போனோடனே நமக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனவங்க தான் இங்க நிறைய பேர். சரிங்களா? அந்த பாம்புக்கு விஷயம் இல்லைங்கிறது தெரியாது. அந்த பாம்பு கடிச்சதுனால நம்ம செத்துருவோங்கிற அந்த பயம், இந்த விஷயத்திலேயே அவன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து செத்தவன் தான் இங்க நிறைய பேர் இருக்கான். சரிங்களா? அவன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தானாவே எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. நீங்க விஷமான பாம்பு கடிச்சிருந்தா கூட நீங்க நார்மலா இருந்தீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஓரளவுக்கு 1-2 தான் கொஞ்சம் ரிஸ்க். சரிங்களா? மேக்சிமம் தப்பிச்சுக்கலாம். அது விஷமில்லாத பாம்புனால உங்களுக்கு எந்த ஒண்ணும் ஆக போறதே கிடையாது. ஆனா நம்ம அந்த பயம்ங்கிறது உங்களை காலி பண்ணிடும். சரிங்களா? இப்படித்தான் நம்ம நிறைய பேர். இப்ப பாருங்க, ஒரு ராஜா இருக்காரு. சரிங்களா? ஒரு ஒரு ராஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமா நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிற எல்லா ராஜாவுமே இவருக்கு வந்து ரொம்ப வேண்டப்பட்டவங்கள நண்பர்கள் தான், யாருமே இங்க எதிரி கிடையாது. சரிங்களா? அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வைத்தியம் இருக்காரு. எந்த வியாதினாலும் சரி கண்டிப்பா அவர் சரி பண்ணுவார். பெரிய பேரோட இருக்கார். சரிங்களா? இப்ப அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, பக்கத்து நாட்டுல ஒரு நம்ம நண்பருக்கு வந்து ராஜாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு நீங்க போய் கொஞ்சம் என்னன்னு பாருங்க. ஏன்னா ஏகப்பட்ட வைத்தியர் வந்து பார்த்தாங்க. அவர் உடம்பு இருக்க இன்னும் மோசமாயிட்டே போகுது. நீங்க போய் என்னன்னு பாருப்பாங்கிறாரு. சரி, இவர் ஏன்னா மன்னரே ரெக்கமெண்ட் பண்றாரு, போய் பாருப்பா அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வண்டி எல்லாம் குதிரை வண்டியெல்லாம் கட்டி அனுப்பிச்சு விடுறாங்க. எல்லாம் வேணுங்கிற உபகரணங்கள்லாம் எடுத்துட்டு போறாங்க. வேணுங்கிற ஆளெல்லாம் அனுப்புறாரு கூட உதவிக்கு வந்து அதெல்லாம் போங்க பாருங்கிறாரு. 10-20 பேர்த்தோட இவர் போறாரு. சரிங்களா? போய் பார்த்தா இவருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா, என்ன வைத்தியம் பண்றது, என்ன என்ன ஏதுனே இவரால் கண்டுபிடிக்க முடியல. இவர் ஏன் உடம்பு இருக்க வீக் ஆகுறாரு, இவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இவராலையும் கண்டுபிடிக்கவே முடியல. எல்லாருமே தடுமாறாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இவருக்கே தெரியல, அந்த நோயோட தன்மை தெரியல, எதனால இந்த நோய் வந்ததுன்னு தெரியல, புதுசா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா நீங்க இருக்கிறதுலயே பெஸ்டான மருந்துன்னு வச்சிருப்பீங்கல்ல, இதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு அற்புதமான ஒரு மருந்து, எங்கேயும் கிடைக்காது, ரொம்ப ஆற்றல் தரக்கூடிய ஒரு மருந்து, இது மாதிரி எதை என்ன பெருசா ஏதாவது வச்சிருப்பீங்களே, அது எல்லாமே ஐயாவுக்கு கொடுங்க, ராஜாவுக்கு கொடுங்கன்னு இவரும் யோசிக்கிறாரு. என்னடா பண்ணலாம், சரி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மருந்து, ரொம்ப வீரியமான மருந்து எல்லாமே கொடுக்குறாரு. எப்படியாவது இவரை காப்பாற்றணும். டெய்லி செக் பண்றாங்க, 10-20 பேர் கூட இருக்காங்க. இருந்து ஒரு 20-30 நாள் பார்த்தாரு, செத்து போயிட்டாரு. அப்புறம் இறந்துட்டாரு அவர். இறந்த உடனே இவருக்காக ரொம்ப வருத்தம். என்னடா இது, என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு. இவர் உடனே கிளம்பி வந்துட்டார். வந்து ஒருத்தங்க பார்த்தா அவரும் அப்பயும் திங்க் பண்றாரு, நிறைய புத்தகம் படிக்கிறாரு, என்னென்னமோ பண்றாரு, காட்டுக்குள்ளெல்லாம் போய் செக் பண்றாரு, என்ன ஒன்றும் தெரியல. சரிங்களா? அப்புறமா ஒரு வழியா இவரு சோர்ந்து போய் உட்காந்துட்டார். அதே சமயத்துல அங்க பாத்தீங்கன்னா அந்த மன்னர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பையன் அந்த அரியணை ஏறுறான். சரிங்களா? அதாவது அந்த வாரிசு அவர் ராஜாவா ஆகிறார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 4-5 நாள் தான் இருக்கும் ராஜாவாகி. அவருக்கும் இதே மாதிரி இருக்க உடம்பு போகுது, தலை வலிக்குது, கொப்பளமா வருது. அந்த ராஜாவுக்கு என்ன, அதே மாதிரி அவங்க மகன் ராஜாவானே அவருக்கும் அப்படியே வருது. எல்லாரும் நடுங்கி போயிட்டாங்க. வைத்தியம் பண்ண ஒருத்தன் போக மாட்டேங்கான். இவருக்கும் ராஜா கூப்பிட்டாரு, ஐயா எனக்கு உடம்பு சரியில்லையா, நான் கொஞ்சம் முடியாம இருக்கேன் அப்படின்னோடனே அவர் ராஜாவும் சரிப்பா அப்படின்னு விட்டாரு. அப்ப ஏன்னா பயம், என்ன என்ன வியாதினே தெரியலன்னா எப்படி மருந்து கொடுக்கறதுன்னு எந்த வைத்தியரும் வரல. இப்ப அந்த வைத்தியருடைய பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க. சும்மா சின்ன வயசு தான், ஒரு 17-18 வயசு தான் ஆகுது. அவங்களுக்கு ஒரு சில பேசிக் மட்டும் கற்றுக்கலாம். அடிப்படை வைத்தியம் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நான் போய் வேணா பாக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. அங்க ராஜாவோட ஆட்களா இருக்காங்க. நீ பண்றியாமா, வாமா அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்றாரு, இல்ல அப்பா சொல்லட்டும், அப்பா சொன்னா வரேன்னு. அவருக்கா வருத்தம். ஏன்னா நம்மளாலேயே முடியலையே, இந்த பிள்ளை போய் என்ன பண்ண போகுது அப்படின்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். அதே சமயத்துல நான் ஒரு முயற்சி பண்ணி பாக்குறேன், ஒருவேளை ஒருவேளை அவரு காப்பாத்திட்டோம்னா
அது நமக்கு பெருமையா இருக்கும் இல்லையா அப்படின்னு அவங்க கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாங்க. அப்புறம் அவனே அப்பா வந்து சரிம்மா நீ போய் பாருமா, இல்லை உனக்கு நிறைய விஷயம் தெரியாதேம்மா, இல்லைப்பா நான் ட்ரை பண்றேன், சரிம்மா அப்படின்னு வண்டியில அனுப்பிச்சு விட்டார். என்ன இவருக்கா ரொம்ப வருத்தம், என்னடா இந்த சின்ன பிள்ளை என்ன பண்ணும், இது இப்பயே பேர் கெட்டு போச்சுன்னா நம்ம வாழ்நாள் முழுக்க அது இந்த மாதிரி கெட்ட பேரோடய அலையுமே, இது ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவங்க, இவங்க மருந்து கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்களே, நமக்கே ஆல்ரெடி கெட்ட பேரு அப்படின்னு இவர் ரொம்ப யோசிக்கிறாரு. இருந்தாலும் சரி அந்த பொண்ணு ஆசைப்படுறா, போயிட்டு வரட்டும் அப்படின்னு இவங்க போறாங்க. போயிட்டு ஒரு வாரம் ஆகுது. என்னடா என்ன காணாமன்னு பார்த்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா வெறும் வண்டி மட்டும்தான் வருது, அந்த அம்மாவை காணோம். இவருக்கு பயமாயி போச்சு. ஐயோ ஏதோ பண்ணிவிட்டாங்களா, ஏன்னா ஒருவேளை அவருக்கு ஏதோ ஒன்று ஆனவுடனே நம்ம பொண்ணை ஏதாவது தண்டனை கொடுத்துட்டாங்களா என்ன, ஒன்றும் புரியவே, வெறும் வண்டியை கொண்டு வந்துருக்காங்கன்னு அவருக்கு பதட்டம் வந்து, என்னப்பாச்சு என் பொண்ணு எங்கப்பா அப்படின்னோடனே, ஐயா ஒன்றும் இல்லை பதட்டப்படாதீங்க, உங்க பொண்ணு நம்ம அரண்மனையில வந்து ரொம்ப ஒரு ஐயா வந்து ரொம்ப ஒரு பெரிய விஐபி, அதாவது ரொம்ப ஒரு பெரிய பெரிய ராஜா கொடுக்குற மரியாதையை உங்க பொண்ணுக்கு கொடுத்து அங்க தனியா அவங்களுக்கு ஒரு அரண்மனையை கொடுத்துருக்காரு, தங்க வச்சிருக்க அரண்மனையில தனியா. உங்களை வந்து உங்களுக்கும் விருந்து கொடுக்கணும், மாலை மரியாதைலாம் மரியாதைலாம் கொடுத்து உங்களுக்கு பெரிய செல்வத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் நல்லாயிட்டாரு அப்படின்னா இவருக்கா ஒண்ணுமே புரியல. அந்த பாப்பாவுக்கு அடிப்படை வைத்தியம் தான் தெரியும், எப்படி பழைக்க வச்சா அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. இவரும் போறாரு வண்டியில. போயிட்டு அங்க இறங்கினதுக்கு அப்புறம் அந்த ராஜா பார்த்தா ரொம்ப ரொம்ப திடகாத்திரமா இருக்கார். என்னடா இது அப்படின்ட்டு, சரி அவரா போனவுடனே மாலை மரியாதைலாம் பண்ணி நேரா அவர் வாசலுக்கே வரார். வந்து அந்த ராஜா அந்த அளவுக்கு அவருக்கு பெரிய இதை போட்டு கை நிறைய வைரம் தங்கம்னு கொடுக்குறாரு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி ரைட்டு பரவாயில்லைன்ட்டு அவங்க பொண்ணை பார்க்க போறாரு. போயிட்டு என்னம்மா பண்ண, எப்படி அவர் சரி பண்ணி, என்னாலேயே முடியல, ஏகப்பட்ட வைத்தியர் இருக்காங்க, யாராலையுமே செய்ய முடியாதவொன்னு எப்படிமா அவனால செய்ய முடிஞ்சவனே. அப்ப அந்த புள்ள சொல்லுது, அப்பா நீங்க எல்லாம் நோயுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட மட்டும் பாக்குறேன், அந்த உடம்புல மட்டும் பாத்தீங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா அதை தாண்டி, அந்த உடம்பை தாண்டி வேற என்னென்னலாம் பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தேன், அவ்வளவுதான்ப்பா. என்னம்மா சொல்ற, ஒன்றும் புரியல அப்படின்னா, ஒன்றும் இல்லப்பா அந்த ராஜா இறந்துட்டார் சரிங்களா, இவரும் ராஜாவானவனே இவருக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்க, தினமும் அவருடைய ஒர்க் என்ன, எங்க போவார், என்ன பண்ணுவார் அப்படிங்கறதெல்லாம் நான் அவர் கூட இருந்து எல்லா இடத்துலையும் போய் பார்த்தேன். இவருங்க என்ன சொன்னாங்கன்னா, நைட்டு இந்த ரூம்ல தான் படுத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. ராஜா மட்டும்தான் அறையில வந்து படுப்பாங்க, அதாவது எல்லா அலுவலக வேலையும் முடிச்சுட்டு தனியா ஒரு ரூம்ல வந்து அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த ராஜா அந்த போய் அப்படிதான் இருந்தாரு, இவரும் அப்படிதான் இருக்காரு அப்படின்னு சொன்னேன். சரி ரைட் அப்படின்ட்டு அந்த ரூம்லாம் போய் பார்த்தேன். அந்த பெட்டுக்கு அடியில பாத்தீங்கன்னா ஒரு விஷப்பூச்சி கூடு கட்டியிருந்தது. அந்த விஷப்பூச்சி என்ன பண்ணும்னா நைட்டு தான் வெளியே வரும், அது கடிக்கும், அது கடிச்சதுக்கான தடயமும் இருக்காது. கடைசியில பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆகி இறந்துருவாங்க. அதுக்கான மருந்து வந்து, அதாவது அதுக்கு தெரியல அந்த மருந்து, இதுதான் கடிச்சதுன்னா மருந்து கொடுக்கலாம், எதுவுமே தெரியலன்னா ஏதாவது ஒரு மருந்து கொடுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனாலதான் உங்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த விஷ பூச்சியை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், ஓகே அப்படின்னு. சாதாரண நீங்க சொல்லி கொடுத்த வைத்தியம் தான் சரிங்களா, விஷ பூச்சிக்கடிக்கு என்ன மருந்தோ அதான் நான் கொடுத்தேன், அவரு நல்லபடியா பொழைச்சிக்கிட்டாரு. அப்படி பாருங்க, பிரச்சனை ஒரு சின்னதுதான், ஆனா நம்ம என்ன பண்ணோம், இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட மருந்தை கொடுத்து அவர் செத்து போனதான் மிச்சம் சரிங்களா. இது மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும். நமக்கு இது எங்கேயோ ஒரு சின்ன சொல்யூஷன் இருக்கும், அந்த சின்ன சொல்யூஷன் தெரியாம அந்த பிரச்சனை மேலும் 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 பெருசாக்கி 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 நம்ம மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கவங்களும் அந்த ரொம்ப டென்ஷன் படுத்தி அவங்கள நம்ம திட்டி கிட்டி பிரச்சனை மொத்தத்துல நம்ம கூட இருக்கிற அத்தனை பேருமே டென்ஷன்ல இருப்பாங்க சரிங்களா. அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறத கொஞ்சம் நம்ம கவனிச்சோம்னா அது ஒண்ணுமே இருந்திருக்காது, நம்ம ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம், ஈஸியா வின் பண்ணலாம். இந்த ஒரு படத்துல சொல்லுவாரு நாகேஷ் வந்து, நான் அந்த ஒரு சீன் பார்த்தேன் சரிங்களா, பாத்தீங்கன்னா சொல்லுவார், பிரச்சனைங்கிறது கல்லு மாதிரி, கண்ணுக்கு பக்கத்துல வச்சா பெருசா தெரியும், அதுவே தள்ளி வச்சோம்னா ரொம்ப சின்னதா தெரியும், அவ்வளவுதான். அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையும் எடுத்துக்கும் சரிங்களா. நம்ம வந்து ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் போதே இவ்வளவுதான் அப்படிங்கிறது தான், அந்த பிரச்சனை முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிக்கணும் சரிங்களா. அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒண்ணுமே இருக்காது, சும்மா தெரியாம காலம் மிச்சிருப்போம், சாரின்னு சொன்னாங்க முடிஞ்சு போச்சு வேலையே. ஆனா அது செய்ய மாட்டோம், அவனை பிடிச்சி அடிக்கிறது உதைக்கணும்னு சொல்லி கடைசியில் அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த ஏகப்பட்ட சிக்கலை கொண்டாந்து நிப்பாட்டிடும் சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் மன்னிப்பு கேட்டீங்கன்னா, யார் தப்பு இருந்தா என்னங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எப்ப மன்னிச்சுப்பா, வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம பிரச்சனை குறைக்க தான் பார்க்கணும். பிரச்சனை குறைக்கிறதுனா, நானே பிரச்சனை விரும்புற ஆள் தான்,
ஆனா அது எப்படியாப்பட்டதா இருக்கணும்னா சும்மா அடிக்கிறது உதைக்கிறது இப்படி நான் தான் பெருசுங்கிற அந்த அந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? பிரச்சனைங்கிறது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் கண்டிப்பா. இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ கோவிட் வந்துச்சு. சரிங்களா? கோவிட் வந்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனா அதுல சர்வேல் பண்றது புதுசு புதுசா நிறைய நிறைய ஐடியா. இந்த யூடியூப் எடுத்துங்க. யூடியூப்ல வளர்ந்து பெரிய ஆளானவன் எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த கோவிட் சரிங்களா? ஒரு சின்னதா பெட்டி கடை வச்சு அவன் ஹோட்டல்லாம் வச்சுட்டான் இன்னைக்கெல்லாம். கோவிட்ல ஒரு சின்னதா பொட்டி கடை மாதிரி வச்சு இன்னைக்கு ஹோட்டல் ஆகி போச்சு. சரிங்களா? ஏன்னா கோவிட் டைம்ல வெளியே போக முடியாது. அவங்க எல்லாம் செஞ்சு செஞ்சு கொடுத்து சின்ன சின்ன விஷயம் தான். சும்மா பஜ்ஜி கிஜ்ஜி அந்த மாதிரி சும்மா சாதாரண விஷயங்கள் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இட்லி போட்டு இப்ப இன்னைக்கு பெரிய ஆளாயிட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஆனவங்களாம் இருக்காங்க. அப்ப என்னன்னா அப்ப அதையும் யூஸ் பண்றான் பாருங்க. கோவிட் டைம்ல வெளியே யாரும் போக முடியாது. ஆனா அதை ஒருத்தர் தொழிலா மாத்தி அவன் ஜெயிச்சான். சரிங்களா? அதுல என்ன தொழில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அப்ப ஒரு பிரச்சனைங்கிறது உங்களுக்கான வாய்ப்பா மாத்துறது அது உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க பிரச்சனையா பாத்தீங்கன்னா உங்களால வாழ முடியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். அதே வாய்ப்பா பாத்தீங்கன்னா நீங்க மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போறதுக்கு அது உதவும். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை தான் சொல்ல வாய்ப்பா பார்க்கணும். நீங்க அப்ப பார்க்கணும்னா நீங்க நார்மலான மைண்ட் செட்ல இருக்கணும். சரிங்களா? நீங்க கோவத்துல கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. அந்த நேரத்துல ஜெயிச்ச உணர்வை கொடுக்கும். அவ்வளவுதான். சரிங்களா? அதனால நீங்க கொஞ்சம் அந்த கோபம், அந்த வருத்தம், இல்ல அந்த ப்ரெஷர், அந்த இதெல்லாம் டிப்ரெஷன் இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு நார்மலா இருந்தீங்கனாலே அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போயிடும். சரிங்களா? அந்த பிரச்சனை என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுட்டு அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்ம பேசுறதுனாலதான் நம்ம வாழ்க்கை வந்து சிக்கல மாட்டிக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க, ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அவங்க எவ்வளவுதான் நம்ம ட்ரை பண்ணாலும் பாத்தீங்கன்னா பிரச்சனை அடுத்து 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 அடுத்துன்னு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அது பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அந்த ஜாதக ரீதியில ஏதாவது ஒரு சில பிரச்சனை இருக்கும். அது முக்கியமா ராகு கேது சனி பகவான்லாம் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்ப பாருங்க நல்லா இருப்பாங்க ஃபேமிலி. திடீர்னு பாத்தீங்கன்னா பொண்டாட்டி எனக்கு வந்து டிவோர்ஸ் தான் வேணும், இல்லைன்னா புருஷனோட ஏதோ ஒரு பிரச்சனை வரும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி நல்லா போயிட்டு இருக்கும்போது கூட ஏதோ ஒரு சிக்கல் வரும். ஜாதகம் சரியில்லைன்னா ஒரு சில இது வரும். இப்ப இந்த ராகு கேது பரிகார ஸ்தலமா இந்த கோயில் இருக்கு. லகுவராகி அம்மா இருக்காங்க. ஒவ்வொரு பஞ்சமிக்கும் இங்க ரொம்ப சிறப்பா ராகு கேது பரிகார ஹோமமும், அதே மாதிரி அம்மாவுக்கு பஞ்சமி ஹோமம் நடக்கும். அதே மாதிரி நவகிரக ஹோமம் நடக்கும். அஸ்திர ஹோமம் நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி பைரவருக்கு பலி கொடுப்பாங்க. பலி கொடுத்து அம்மாவை வந்து அழைப்பாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுக்கு நிச்சயமா இந்த கோயில் வந்து ஒரு விடிவு, அதாவது பிரச்சனையிலிருந்து விடியலை தரும். சரிங்களா? ஆமா. இந்த கோயில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கோயில் பக்கத்துல 94 கரியமாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்துல இந்த கோயில் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சமும் இங்க ரொம்ப சிறப்பா நடக்கும். ஒருவேளை அதுல கலந்துக்க முடியல, இல்ல ரொம்ப தொலைவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கும். நம்புவோம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை செய்யுங்க, இல்லைன்னா விட்டுறலாம். என்னைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாராகி அம்மாகிட்ட வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.